யோகபவனத்திலிருந்து டாக்டர் புவனேஸ்வரி. காலையில் தூங்கி எழுந்த உடனேயே எனக்கு சரியாக மோஷன் போக மாட்டேங்குது அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு நான் சில எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சில பழங்கள் எப்படி சாப்பிட்ணும், வயிறு சுத்தமாகறதுக்கு, கழிவுகளை வெளியேற்றத்துக்கு இன்றைக்கி நான் ஒரு முத்ரா சொல்லி கொடுக்க போகிறேன். என்னென்னா, உங்களோட கைகளை அப்படி வச்சுக்கோங்க. இந்த 2 விரல் இருக்கு இல்லையா, உங்களுடைய இந்த மோதிர விரல், சுண்டு விரல் இருக்கு இல்லையா, அதை அப்படி வச்சுக்கோங்க. அதை அப்படி வச்சுட்டு இந்த விரல் இருக்குல்ல, கட்டை விரல், அதை வச்சுட்டு இந்த 2 கைகளால் அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இது பண்ண என்ன ஆகும்னா, உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுறது, அதாவது கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த முத்ரா ரொம்பவும் உதவும். அடுத்தது, எனக்கு கண்கள் தெளிவாக தெரியணும், என்னோட கண்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னா பாபா முத்திரை நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லையா, ரஜினியோட படம், அது மாதிரி இதில் வச்சுக்கோங்க. இந்த 2 விரல், நடுவிரல், மோதிர விரல் அப்படி மூடிக்கோங்க. இது மூடிக்கிட்டு இந்த கட்டை விரலால் இந்த 2 விரல் மேலே கை வச்சுட்டு இந்த சுண்டு விரல் அண்ட் இண்டெக்ஸ் ஃபிங்கர் இதை மட்டும் நல்லா இப்படி பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போது வாக்கிங் போகும்போது கூட நீங்கள் இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கலாம், இல்லை சும்மா உட்காந்துருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி பண்ணலாம். என்னோடய மைண்டு நல்லா கிளியராக இருக்கணும், என்னோடய மைண்டு நல்ல ஒரு ஷார்ப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முத்ரா இருக்குது. அதாவது உங்களுடைய கைகளில் உங்களுடைய அக்னியாக இருக்கக்கூடிய கட்டை விரலை அப்படி உள்ளே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த 4 விரல்களை இப்படி க்ளோஸ் பண்ணி மூடிக்கிட்டே இருங்க. இந்த 4 விரல்கள் இப்படி பண்ண என்ன ஆகும்னா, இங்கே ஒரு ப்ரெஷர் உருவாகும். இந்த ப்ரெஷரில் நம்மளுடைய பிரெயின் நல்லா பளிச்சுன்னு வேலை செய்யும். பிரெயின் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், நல்ல மெமரி பவர் இருக்கும். முத்ரா, இந்த 3 முத்திரைகள் ரொம்ப உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம யோகபவனம் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.